ராஜஸ்தானில் ஆண் குழந்தைக்காக 5 மாத பெண் குழந்தைகளை தந்தையே கொடூரமாக கொலை செய்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், வணக்கம். இந்த கொடூர தந்தையோட கோர செயல் குறித்து சொல்லுங்க ரமேஷ். ராஜஸ்தான் மாநிலம் சிக்கர் பகுதியை சேர்ந்த 30 வயது நபர் அசோக் குமார் யாதவ். இவருக்கும் அனிதா என்கிற பெண்ணுக்கும் ஏற்கனவே திருமணமாகி 5 வயதில் ஒரு பெண் குழந்தை இருக்கிறது. இந்த நிலையில் மீண்டும் கர்ப்பமான அனிதா கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் மீண்டும் 2 பெண் குழந்தைகளை பெற்றெடுத்திருக்கிறார். அவருடைய பெயர் நிதி மற்றும் நவ்யா என்று பெயரிடப்பட்டிருக்கிறது. ஆண் குழந்தைக்காக எதிர்பார்த்திருந்த சமயத்தில் மீண்டும் பெண் குழந்தை பெற்றெடுத்ததால் அசோக் குமார் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் ஏமாற்றம் அடைந்தனர். இதனை வைத்து அனிதாவை தொடர்ந்து அசோக் குமாரும் அவருடைய குடும்பத்தினரும் அடித்து துன்புறுத்தி வந்திருக்கின்றனர். இந்த நிலையில் 2 நாட்களுக்கு முன்பு அனிதாவை மீண்டும் இது தொடர்பாக அடித்து உரித்த அசோக் குமார் யாதவ் இதை வைத்து தொடர்ந்து பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறது. நீ மட்டும் ஆண் குழந்தையை பெற்றெடுத்திருந்தால் வீட்டில் சண்டையே இருக்காது. இன்று நான் 2 பெண் குழந்தைகளையும் கொலை செய்ய போகிறேன் என்று சொல்லிவிட்டு தாங்கள் பெற்றெடுத்த 5 மாத குழந்தைகள் 2 பேரையும் அசோக் குமார் வேகமாக மேலே தூக்கி அவர் கீழே போட்டிருக்கிறார். இதில் அந்த 5 மாத பெண் குழந்தைகளான நிதி மற்றும் நவ்யா இருவரும் உயிரிழந்திருக்கின்றனர். இதனை மறைப்பதற்காக வீட்டிலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் அந்த 2 குழந்தைகளையும் புதைத்திருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து இந்த சம்பவம் தொடர்பாக அசோக் குமாருடைய மைத்துனர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரை தொடர்ந்துதான் இந்த சம்பவம் வெளிவந்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து உடனடியாக களத்திற்கு விரைந்த காவல்துறையினர் அங்கே புதைக்கப்பட்ட நிதி மற்றும் நவ்யா என்ற 2 பெண் குழந்தைகளையும் தோண்டி எடுத்து உடற்கூறு ஆய்விற்கு அனுப்பி இருப்பதோடு சம்பந்தப்பட்ட அசோக் குமார் யாதவையும் கைது செய்திருக்கின்றனர். ஆண் குழந்தை மோகத்திற்காக தான் பெற்றெடுத்த 2 பெண் குழந்தைகளை தந்தையே தன்னுடைய கைகளால் கொலை செய்த இந்த கோரமான ஒரு நிகழ்வு அரங்கேறி இருப்பது நம் நெஞ்சை பதைபதைக்க வைப்பதாக அமைந்திருக்கிறது. ஒரு காலத்தில் பெண் சிசு கொலைகள் பரவலாக நடைபெற்று வந்தாலும் காலப்போக்கில் அது பரவலாக குறைந்து இருக்கின்ற போதிலும் இந்த 21ஆம் நூற்றாண்டிலும் ஆண் குழந்தை மோகத்திற்காக பெண் குழந்தைகள் கொல்லப்படுவது வேதனையையும் வலியையும் ஏற்படுத்துவதாக அமைந்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.